இறங்க. வணக்கம் சார். ரூம் ரெடியா இருக்கா? எஸ் சார். சூப்பர். ஓபன் பண்ணு. சாவி எடுத்துப்போம். கூட்டு வாங்க. போ. ஐயா
சார் சார் அடிக்காதீங்க சார் தெரியாம பேசுறேன் சார் சார் ஐயோ அடிக்காதீங்க சார் சார் வேணாம் சார் ஐயோ சார் அடிக்காதீங்க சார் ஐயோ சார் அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் போல லாக் பண்ணு வேணும் சாவி நீயே வச்சுக்கோ யாராவது ஒருத்தர் வெளியே போனாலும் ஒரு ஆள் பக்கத்தில் நடிக்காதடா படா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் உன் வேலை தான்டா சூப்பர். அப்படியே கூட்டிகிட்டு வந்தோமா நைட்டோடு நைட்டாக போட்டோமான்னு ஜாலியாக இருக்க. ஏன் வேலை ஜாலியா போடா. டேய் என்கவுண்டரை அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ணோண்டா. அப்படியே சுட்டா ஷாம்பைன் பாட்டில் இருந்து சரக்கு தெரிக்கிற மாதிரி பிளட் அப்படியே தெரிக்கணும். உனக்கு அதெல்லாம் ரசிக்க தெரியல மச்சி. அம்மா இன்னைக்கு எத்தனை ஃபிகரு? 2 தான் மச்சி. அதே அடையார் பஸ் தான்டா. அதே தான், வேற வழி. இதுக்கு மேலாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகலாம்ல. பொண்ணுங்க மேலெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை மச்சி. கல்யாணம்லாம் வேஸ்ட்ரா. ஒருத்தரை ஏமாத்திக்கிற வேலை. அதனால தான் நான் அதுக்குள்ளே சிக்கலை. ஆரம்பிச்சிட்டாளா? சொல்லுவா. இன்ஸ்பெக்டரோட பேசிகிட்டு இருக்கேன். டியூட்டி தான். இல்லை அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் போகணும். வீட்டுக்கு தான் வரேன். பை. ஏய் கிளம்புறேன்டா. சரி எப்போ போட போகிற? எங்கே வச்சு? பெரிய இடத்து ஆர்டர்டா. எங்கே போடணும் எப்போ போடணும் அவனுக்கு தான் சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். கிளம்பிட்டா? டேய் சொல்கிறா, நானும் வரேன். உனக்கு ஏண்டா அந்த பாவம்? வரேன். வேணும் ஃபோன் வந்தோடனே நான் உனக்கு சொல்கிறேன். அவனுங்களை ரெடி பண்ணி வச்சுக்க. கையெழுத்து போட்டு கையெழுத்து கூட போட முடியாத கையை ஒழிச்சு விட்டானா அந்த ஒரு அரைஞ்சி இருக்கேன். போதையை போட்டோம்ன்றத அவனை எழுத்து பேசுறீங்க. சும்மா விட்டுருவான் அவன். பொம்பளை பிள்ளை ஸ்டேஷனுக்கு வர வைக்கலாமாடா? உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த பிள்ளை ஸ்டேஷன் கலைஞ்சிட்டு இருக்கு. இந்த பாருமா, அவனுக்கு தெளிவாக புத்திமதி சொல்லு. இன்னொரு தடவை இவன் ஸ்டேஷனுக்கு வந்தான்னா இவனை காணா பணமாக்கிடுவான் அந்த இன்ஸ்பெக்டர். புரியுதா? பார்த்து ஏன் இப்படி பண்ற? நான் வாடி சிவனன் தாண்டி ஓரமாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆள் தாண்டியே முடிய பிடிச்சி எடுத்துட்டான். உனக்கு தான் தெரியுமே, முடிய பிடிச்சா எனக்கு கோவம் வரும். சார் சார் அர்ஜென்ட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணு சார். சார் 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 ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணு சார். சார் என்னையா கம்ப்ளைண்ட் பண்ணு சார். கம்ப்ளைண்டா? உள்ள ரைட்டர் பாரு போ. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒருத்த வந்து கத்திட்டு இருக்கிறான். சார் என் ஃப்ரெண்டு மீது அதை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். பெசநகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க மாரிஸ் ஹாஸ்பிட்டல் போய் வச்சு ஒரு காரில் தூக்கிட்டாங்க சார். கிரீன் கலர் கார் சார். ப்ளூ கலர் சுடிதார் போட்டுருந்தேன் சார். கொஞ்சம் சீக்கிரமாக சார் அந்த பேப்பர் எடு. நீங்கள் சொன்னது அப்படியே கம்ப்ளைண்ட்டாக எழுதுங்க. என்ன சார்? முதல்ல உங்கள் அட்ரஸ் எழுதுங்க. டூ அட்ரஸ் வந்து உயர்தர் காவல் ஆய்வாளர் அவர்கள், வால்மீகி நகர் காவல் நிலையம், சென்னை 11. என்ன ஐயா பொண்ணு மிஸ்ஸிங் கேஸுங்க ஐயா. யோ கேஸை எழுதி வாங்கிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் பண்ணி விடு. தம்பி நீங்கள் சொல்லுங்க. என்ன சாந்தி, ஆல்ரெடி லைனுக்கு அனுப்பிட்டியா? ஆமாம் சார். அனுப்புறதுக்கு முன்னால் ஐயா கிட்ட அனுப்பணும்னு தோணல. இல்லை அதான் இங்கே நிற்கிறேன். இதனையடுத்து அவர்களை உடனடியாக தனது இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று மாத்தூர் அருகே மடக்கி பிடிக்க முயற்சி செய்தார். அப்போது உதவி ஆய்வாளர் ரமேஷை இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அந்த நபர் தரதரவென இழுத்துச் சென்றுள்ளார். எனினும் அந்த நபரை உதவி ஆய்வாளர் ரமேஷ் மடக்கி பிடித்துள்ளார்.
சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமைச்சர் ஜெயமோகன் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது உடல்நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதனால் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் மகிழ்ச்சியில் வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை சார் அந்த மிஸ்ஸிங் கேஸ் சார். ஏய் தம்பி வாங்க சார். எங்கே மிஸ்ஸிங்கு? பெசன் நகரில் சார். எப்போ? இப்போ தான் சார் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். பொண்ணா? ஆமாம் சார். பேர் என்ன? மிதிலா சார். உன் பேர்? ராம். பொண்ணுக்கு நீ யார்? அண்ணனா? இல்லை சார், லவர் சார். மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோ நம்பிக்கையா பொண்ணுங்க மேலே? சார் உன் கம்ப்ளைண்ட்டை படிக்கிறேன். வெளியில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும், அங்கே போய் நான் சொன்னேன்னு 2 பேக் சிகரெட் வாங்கிட்டு வா. சார் எமர்ஜென்சி சார், சீக்கிரமாக இதை ஆக்சிடென்ட் சார், பிடிச்சிடலாம் சார். சார் இப்போ தான் சார். இப்போ தானே கொடுத்த, படிக்க வேணாம், எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்ண வேணாம். போய் வாங்கிட்டு வாப்போ. சார் என்ன சார் சிகரெட்லாம் வாங்கிட்டு சொல்கிறாரு? ஒன்றையும் விடலையா? போ கொஞ்சமாக கடையை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போட்டுருவ போலையே. என்கிட்ட எல்லாமே காசு தாயா, பரதேசி போயா. டீ சூடு கம்மியாக இருக்கு. காசு கொடுக்குறேன் கூட இந்த கேள்வி கேட்க மாட்டான். ஓசியில் குடிக்கிறதுக்கு 1000 கேள்வி. இந்தா அண்ணா சொல்லுங்க. சிகரெட் கேட்டார்ண்ணே. யாரு? அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டானா? ஆமாண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. அவன் செத்து போன பணத்திலே குடலை உரை திங்கிறவன். இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, நான் கிளம்புறேன். நானே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன். பிரச்சனை இல்லைன்னா நீ ஏன் ஸ்டேஷன் வர போகிற? எத்தனை பாக்கெட்டு? 2 பாக்கெட்ண்ணே. தம்பி, உள்ளே இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா இப்போயே வந்து வாங்கிட்டு போயிரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். அப்புறம் உன்னை ஊரெல்லாம் சுத்த விட்டுருவாங்க, பார்த்துக்க. சரிங்கண்ணே. சண்முகண்ணே வணக்கம். ஏட்டையா? சரிங்க சார். ஓகே சார். வாயா, உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர? சார் செம்மகானில் இருக்கார். கடவுளி உங்கள் ஒய்யாவை பார்ப்பாரு. வணக்கம் சார். உட்காரு. தேங்க்யூ சார். என்ன நைட்டு 12 மணி வரைக்கும் பார் திறந்து வச்சு உட்காந்துருக்க? கூட்டம் அதிகமாக இருக்குது சார். தப்பு இல்லையா? குடியாரங்க பேர்த்து போயிட்டாங்க சார். ஆமாம் சார். ரூல்ஸ் தெரியல உனக்கு? தெரியும் சார். இனிமேல் சீக்கிரமாக முடிடுறேன் சார். எவ்வளோ நேரம் வேணால் திறந்து வச்சுக்க. சரிங்க. ஆனால் 2 மடங்காக கொடுத்துரு. ஓகே சார். இன்னைக்கு மாமூல் 5000 ரூபா சார். எடுத்துகிட்டு போ. நாளைக்கு 15000 ரூபாய் கொடுத்துரு சார். ஏடியா? இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. ஏடியா, நாளைக்கு மொத்தமாக கொடுப்போம். சம்பாதிக்கிறதுனா நீங்களே கொடுக்குறீங்க சார். தேங்க்யூ. பொண்ணு பேர் என்ன சொன்ன? மிதிலா சார். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோட்டோ இருக்கா? என்ன ஃபிகரை பிடிச்சிருக்கியா? செம்மையா இருக்காயா? சார். இதில் கிளாமர் தூக்கலாக இருக்கியா? ஃபோட்டோ கொடுங்க சார். ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை தான் அனுப்ப போகிறேன். சிட்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லா போலீஸும் இன்னைக்கு உன் ஃபிகர் ஃபோட்டோவை தான் பார்க்க போகிறாங்க. நானும் பார்க்குறேன். ஏன் உனக்கு கோவம் வருதா? ஃபோட்டோவிலே இப்படி கிளப்பி விட்றாளையா? எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குதே. ஃபோட்டோ கொடுங்க சார். பார்த்துக்கிறேன். நீ சார் நீங்கள் தேவையில்லாம பேசுகிறீங்க சார். ஃபோட்டோ கொடுங்க ஃபஸ்ட்டு. உனக்கு டிம்மி கொடுத்துட்டு வேற அவன் கூட ஊர் மேய போயிருப்பா. இங்கே வந்து சீன் போடுறியா நீ? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். போலீஸா நீ? சொல்லிடுவானே. ஒரு அவசரம் கம்மியாக கொடுக்க வந்தா இப்படி தான் போய் போய்டா. உன்னை இங்கேயே குத்தி போட்டுருவேன். அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு உன்னை சும்மா வரேன். தம்பி, இன்ஸ்பெக்டர் கழுத்தில் பாட்டில் வச்சிருக்க வேணாம். வாழ்க்கையை பேர் சொன்னா கேளு. தயவு செஞ்சு விட்டுரு. உங்களுக்கெல்லாம் மற்றவங்க வழி புரியவே புரியாதுல்ல.
அவளை பறி கொடுத்துட்டு அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நீங்களாம் யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா சார்? லவ் பண்றவெல்லாம் அவன் லவரை தேவதை மாதிரி பாப்பா சார். நீங்களாம் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது சார். நான் அவளை போய் கண்டுபிடிக்கிறோம். என்னை விட்டுருங்க சார், அப்படியே போயிடுறேன் சார். நான் என் மீது பார்க்கணும் சார். நாங்கள் உன்னை காப்பாத்துறேன் சார். ஒன்றும் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருங்க சார். ஐயா நான் சொன்னா கேட்டுக்குவாரு. தயவுசெய்து சொல்கிறேன் கேளு ப்ளீஸ், விட்டுருப்பா. ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கையெடுப்பா. ஐயா நான் சொன்னா கேட்பாரா? சொன்னா நம்புடா. என்னை உன் அப்பா அம்மா நினச்சிக்கடா. கையெடுறா, கையெடு. போனை கொடுக்க சொல்லுங்க சார், போயிடுறேன். எடுப்பா, போனை கொடுங்க சார். ஓ ஐயா சாரி சார். என்ன சார் இதெல்லாம்? சார் என்னை விட்டு சொல்லுங்க சார், நான் போயிடுறேன் சார். நான் அவளை போய் பார்க்கணும் சார். அவனை எடுத்துட்டு போய் லாக்கப்ல போடு. ஓகே சார். என்னன்னு கேளுங்க சார். விட சொல்லுங்க சார். என்னாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் அவன் சார் என்னாச்சு தெரியல சார். நான் தலை செம்மளவு போலிக்குதா பாட்டி தலா நீ விட்டுந்தா அந்த இன்ஸ்பெக்டரை போட்டுட்டு இருப்பா போலிக்குதா. மிஸ் ஆயிட்டான் தலை. நானும் லவ் பண்ணியிருந்தேன் தலை. ஆனால் உன் லவ் மாதிரிலாம் இல்லை. நீ காவியமாக நண்பா லவ்வா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஊன்னு மட்டும் சொல்லு. நம்ம ஜாதிக்கார பயப்பிள்ளைகளை ஒரு 500 பேரை கொண்டாந்து இறக்கி போடுறேன். கீச்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த ஜாதிக்கார பயல்களை 2 பேர்த்த மட்டை பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். புலிவி நிற்கிறான். பெத்த தாய் தகப்பைன்னு கூட பார்க்காம அறுத்துருவோம்ல, செஞ்சிருவோம்ல. சார் தான் சார். நான் தாங்கய்யா. மேல 2 கக்கூஸ் கழுவுனா வர்றேங்கய்யா. நல்லா கழுவார் சார். வாடா சாதி பெருமா விளக்கல வேத்த கழுவு சண்முகத்துக்கு செல்ல லாக் பண்ணு. என்ன கழுவுறீங்களா? ஐயா இதெல்லாம் தலைவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயா இருக்காருங்க ஐயா. ஓகேங்க, இந்த கொடுக்குறேங்க. ஐயா கதிரேசன் ஐயா லைனில் இருக்காருங்க ஐயா. கொடு. டேய் டியூட்டி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏண்டா இன்னைக்கு ஒருத்தன் மாட்டியிருக்கான், சாவடிக்கணும் அவனை. நீ காலையில் வா. நான் ஒரு மத்தியானமா வரட்டா? சரி போன வா. சரிடா. ஹலோ, என்னடா இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க? வால்மீகி நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பையனுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. அவன் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா சார்? டைம் பண்ணாம வாங்க சார். அவன் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானே சார். வால்மீகி ஸ்டேஷன் தானே சொன்னீங்க? அவரை கொஞ்சம் பாத்துங்க சார். வந்துறேன். எம்எல்ஏ கைய வைக்கிறேன். டேய் சுப்பிரமணி சார், வாயா இங்க. வரேன் சார். சார் இவனை மேலே கூட்டு போய் கட்டி போடு. ஓகே சார். டேய் ஆடா சார், ஆடாண்ணா சார். விடுங்க சார், ப்ளீஸ் சார். யாரியா சார்? விடுங்க சார். சார் நான் நீலாங்கரை ஸ்டேஷன்லேருந்து வரேன். ஒன்வேல ஒரு கார் வேகமாக வந்துச்சு. சேஸ் பண்ணி பிடிக்கும்போது காரை விட்டு டிரைவர் எஸ்கேப் ஆகிட்டான். அது உங்கள் ஸ்டேஷன் லிமிட்ன்றதுனால ராஜ்குமார் சார் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சொன்னார். சண்முகம் சார் என்னன்னு பாரியா வாங்க. என்னையா? இங்க வந்து பாருங்க சார்.
குளோரோஃபார்ம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். விதி அவளை எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாரு. சார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? தூக்கிட்டு போய் டார்ச்சர் ரூமில் படுக்க வை. சார் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு? சொல்றது சார் எனக்கு தெரியும். போ தூக்கிட்டு போயா. ஓகே சார். தூக்குங்க. டேபிள் படுக்க வை. மா எந்திரிமா, இங்க பாரு. யாருமா நீ? என்ன பாரு. ஐயோ சார் உள்ள. போ. என்னையா நொய்யி நொய்யின்னு? யார் அவன்? ஐயா கல்ல கஞ்சா கேஸ்ல பிடிச்சிடலங்கய்யா. பிடிச்சம்மா? நாமளா? பிடிச்சம்மாவா? சரி அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டல? வாங்கிச்சு சார். அனுப்பி விடு, இடத்த காலி பண்ணு. ஏய் கிளம்பா. போ போ போ. போடா. சரிங்க சார். போ. லவ் பண்றவன் அவன் லவர் தேவத மாதிரி பாப்பா. நான் மஞ்சள் வந்து பாத்துட்டு இருக்கேன். போலீஸ் அரணி 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 போலீஸ் அரணி. இப்பதானா சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பேப்பர் காத்துல பிறந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அதை சுருட்டி காதில் விடும் போது கடுப்பாகுதுல்ல. உன் ஆசன வாய் வழியாக லத்தியை விட்டு சாப்பிட்ற வாய் வழியாக வெளியே எடுக்கணும்னு நினச்சேன். உன் அதிர்ஷ்டம் தப்பிச்சுக்கிட்டடா. ஆமாம், நீ யாருன்னு சொன்ன, அவ யாருன்னு சொன்ன. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல? வா சொல்கிறேன். பழக்கமான கதை தான், ஆனால் நான் போர் அடிக்காமல் சொல்கிறேன். நான் திருச்சியில் எஸ்ஐயாக இருக்கும்போது மார்க்கெட் லோகோன்னு ஒரு பெரிய ரவுடி நடு ரோட்டில் வச்சு அடிச்சிட்டான். என்ன 3 நாளாக எனக்கு தூக்கமே இல்லைடா. வேலையை செய்ய முடியல, அசிங்கமாயிடுச்சு. வேலை போனால் மயிராச்சின்னு அந்த லோகோவை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணேன். அவனுக்கு போட்ட ஸ்கெட்சில் அவன் பொண்டாட்டி மாட்டிக்கிட்டான். அவன் கருப்பா கட்டையா அசிங்கமாக தான் இருப்பா. ஆனால் நான் விடுவேனா? வச்சு நாசம் பண்ணேன். வந்தான் லோகு வந்தான். சார் சார் விட்டுருங்க சார், என் பொண்டாட்டி சார், 2 குழந்தைங்க இருக்காங்க சார், விட்டுருங்க சார். என் காலில் விழுந்து கெஞ்சினான். அவனை அப்பயே கொண்டிருப்பேன். ஆனால் அவன் என் காலில் விழுந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது பாரு. போன நிலைமையும் அப்படிதான். உன் கதையை நான் வேற யார்கிட்ட போய் சொல்லு. என்னை விட்டுரு, போயிடுறேன். டேய், உனக்கு ஒன்று வச்சிருக்கேன்டா, ஒரு கிஃப்ட். வா வாடா. என் ஸ்டேஷனில் வந்து எம்எல்ஏ கை வைக்கிற. வேணாம். வேணாம்னா விட்டுருவேண்ணா. பாருங்க,
நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க. ஏய், தப்பு இனிமேல் தான்டா பண்ண போகிறேன். என் கழுத்தில் நீ பாட்டில் வச்சதுக்கு ஒவ்வொரு செகண்டும் நீ அனுபவிக்க போகிறப்ப. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விடுங்க சார். நாளைக்கு நான் உங்கள்கிட்ட வரேன் சார். அப்போ என்னால் படிக்க சார். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு வரைக்கும் ஆற போகிறதெல்லாம் பிடிக்காது. சுட சுட செய்யணும் சார். நீங்கள் இப்போ என்ன டார்ச்சர் பண்ணாலும் எனக்கு வலிக்க போகிறதில்ல சார். புரிஞ்சுக்கோங்க சார். வலிக்கு பாரு, வலிக்க வைக்கிறேன். வீரவசனமா பேசுற. இப்போ பேசி பார்க்கலாம். இப்போ என்ன சார், உங்கள்கிட்ட கெஞ்சின அவ்வளோதான் சார். கெஞ்சினேன் சார். முடியுங்க சார். டேய் சார், 10 வருஷமாக அவ்வளோ போயிட்டு சார். புரிஞ்சுக்கோங்க சார். கதற பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ நீ கதறுவியா? நான் பண்ணுவேன் சார். நீங்கள் அவ்வளோ தப்பாக பேசுகிறேன் சார். அப்படிலாம் பண்ண தப்பாக பேசுனதுக்கே கோவப்படுவியா? அப்போ தப்பு பண்ணா ரொம்ப கோவப்படுவியாடா? போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார், முடியுங்க சார். உனக்கு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, பாரு. மித்து கிஃப்டடா? மித்து மித்து சார், உன்னோட கிஃப்ட். மித்து அவருக்கு என்ன ஆச்சு? போட்டோ விட நேர்ல சார் அவருக்கு என்ன ஆச்சு? என்னடா நீ இப்போ இது என்னோட கிஃப்ட். நீ போலீஸ்காரனை பகச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஹலோ, போன் எடுக்க எவ்வளவு நேரமா உனக்கு? இங்க இருக்க நீ ஸ்டேஷன்ல இருக்கியா இல்லையா? நான் ஸ்டேஷன்ல தானா இருக்கேன். அங்க ஒரு பொண்ணு வந்திருக்குமே. பொண்ணா? நம்ம வண்டி 587 லைன்ல ஒரு பொண்ணு அங்க வந்திருக்கோம். நம்ம வண்டியா? ஏய், நான் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன். வண்டியும் பொண்ணு அங்கே தான் இருக்கு. பார்த்துட்டு கூப்பிட்றேன். உடனே கூப்பிட்றேன். ஒரு 1 hour கிடைச்சா அவளை முடிச்சிடலாம். ஹலோ அண்ணே, வண்டியும் பொண்ணு இங்கே தான் நம்மகிட்ட சேஃபாக இருக்கு. சரி, நான் டிரைவர் அனுப்புறேன். நான் அனுப்பிச்சிடுறேன். நம்ம வீட்டுக்கு தானே? அதான் இப்போ அனுப்பிச்சிடுறேன். சரி, அனுப்பு. வா 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 கிட்ட வா. ஏன் சார் அடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஒரு இடத்துக்கு அனுப்பணும். நான் கேட்டா போக மாட்டா. இப்போ போவால்ல? போவில்ல? பாத்தியா, ஒத்துக்கிட்டா. டேய் சண்முகம் சார். சார், மாரி சொன்ன வீடு தெரியல? தெரியும் சார். வெளியில் இருக்கிற கார் எடுத்துட்டு போய் இவ்வளோ அங்கே விட்டுரு. சரிங்க சார். போ. ஆமா. ஹலோ சித்ராலா. டேய் நான் தான். ஹலோ டேய் சொல்லுங்க சார். ஹலோ கேக்குதா? ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் நீங்களா சார்? சொல்லுங்க சார். நம்ம ரூம் 102 வழக்கம் போல சார், அந்த ரூம்ல கெஸ்ட் இருக்காங்க. க்ளீனா வைக்கணும். இது ஆன்லைன் புக்கிங் சார், வேற எதுவும் பண்ண முடியாது. டேய், என்ன பண்ணுவியோ தெரியாது. 1/2 மணி நேரம் டைம் உனக்கு. அங்க வரும்போது ஆள் இருந்தாங்க, அவனை தொலைச்சிரும் உன்னை. சார், மேனேஜர்கிட்டயும் கேட்க. போன வை சார். போன வைடா. டேய் இந்நேரத்துல ஏன்டா கரண்ட் போகுது? இன்வெர்டர் என்னாச்சு? இன்வெர்டர் இன்னும் ரெடி ஆகலங்க. யோ, 4 நாளா சொல்லிட்டு இருக்கல, ரெடி பண்ண சொல்லி. டார்ச்சையா எடுத்துட்டு வரேன் சார். டார்ச்சை கூடியா? இந்த இருக்கீங்க. டேய் வாங்க இங்க. சார்
எங்க அந்த பொண்ணு? எங்க அவ? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு போய் தேடுங்கயா. போங்கயா. ஹேண்ட் கப் போட்டோ எப்படியா தப்பிச்சு போவா? எப்படி போனாங்க? உங்களுக்கு தெரியாம எப்படி போனாங்க? ஐயா, பையனையும் காணோம், பொண்ணும் இல்லை. சார் எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஓ புரியுது. ராமா, போகடா, போய் தேடுங்க. அவங்க 2 பேரும் மட்டும் இப்ப வரல, தொலைச்சிருவேன் எல்லாரையும். டேய் வா. சொல்லுங்க சார். ஒரு பையனும் பொண்ணு இந்த பக்கம் போறத பாத்தியா? இல்லையே சார், நான் பார்க்கலையே சார். அப்ப நீ யாரையும் பார்க்கல? இல்லை சார், யாரையும் பார்க்கல. பாத்தீங்கன்னா உடனே வந்து ஸ்டேஷன்ல சொல்லணும். சார் சொல்றேன் சார். சார் சார், என் பையன் ராம் இங்க இருக்கிறதா சொன்னாங்க. என்னாச்சு சார் அவனுக்கு? என்ன சார் பிரச்சனை? அமைதியா இருங்க சார். சார் எதுக்கு சார் அவனை கூட்டி வந்தீங்க? சொல்லுங்க சார். என்ன இருந்தாலும் சொல்லுங்க சார். உடனே கிளம்பி வந்து சொல்லுங்க சார். அட்வான்ஸ் எதுக்கு சொல்றீங்க சார்? போய் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். இங்க என்ன பண்ற? வெளியவும் போல. யோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். உள்ள நல்லா பாத்தியா? பின்னால பாத்தியா? சுத்தி எல்லா இடத்துலயும் பாத்தியா? சொன்னாங்க சார். எங்க பையன் சார்? எங்கயா போயிருப்பாங்க? பயமா இருக்கு சார். நீங்க தான் சார் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். என் பையன் பேரு ராம் சார். அவனுக்கு என்னாச்சு நீங்களாவது சார் சொல்லுங்க சார். நீங்க தானா அப்பா? ஆமா சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பையன் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான் சார். கேஸ் எல்லாம் போட்றாதீங்க சார். அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல சார். ரொம்ப நல்ல பையன் சார். அது என்ன கேஸ்னா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி. ஐயோ சார், சத்தியமா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் சார். செஞ்சிருக்கான் சார். இது கொலையா? என்ன சார் இப்படி என்னென்னமோ சொல்றீங்களே சார். சார் நீங்க வேணுனே என் பையன் மேல தப்பா பழி போடுறீங்க சார். தப்பு எது சரி எதுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு கேளு. சார் என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க சார்? சார் ஏன் சார் போலீஸ்னா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? இதே நாங்க இப்படி பேசினா சும்மா விட்டுருவீங்களா? கையெடுத்து கும்பிட்டுட்டே யாரையும் பேசாதீங்க சார். ஐயா வயசானவருக்கு மரியாதையா கேக்குறேன். ஐயா என்ன சார் அக்யூஸ்ட் பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றீங்க? அக்யூஸ்டோட அப்பனும் அக்யூஸ்டா. அப்பனும் மௌனும் ஒரே மாதிரியா பேசுறீங்க. சாவ அடிக்கிறேன். ஏய் 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 நீ போயிருப்பா. நீ போப்பா. நீ எப்ப இங்க வந்த? பிரச்சனை வேண்டாம்டா. இப்பவே முடிக்கிறடா. சாவுடா. ஸ்டேஷன் வாசல் வச்சு பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்க. பார்த்தா நீ மாறவே மாட்டியா? என்ன பிரச்சனை? ஏய், என்ன கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பார்க்கறடா. பேச மாட்டேன். உள்ள வா.
உள்ளவா பேசிக்கலாம் வா. சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் சார். வந்தது வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு சார். என்ன அடிக்கிறாரு இப்போ எங்க அப்பா அடிச்சிட்டாரு சார். சார் உட சொல்லுங்க சார். சார் உட சொல்லுங்க சார். சார் சமவா டேய் அடனா என்கிட்ட விடவன நான் பாத்துக்கறேன். ஏய் சார் ஆடா நீ பேசாம பண்ணல சார். சார் சார் ஏய் சார் சார் நீங்களா சொல்லுங்க சார். வந்து போறா. இவன் அப்படியே திரும்ப அவன்கிட்ட போய் வாடா. பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? என் கழுத்துல சொல்லியிருப்பான்டா. பாட்டில் உடச்சு வச்சுட்டான் இங்க. இன்னைக்கு அவன் என் கையால சாவணும். அதுக்காக என்ன பண்ண போறேன்? இங்கே வச்சு அவனை போட்டுட்டு கோர்ட்டு கேஸ் ஜெயிலில் அலைய போறியா? பாத்துக்கிறேன்டா. சும்மாறா. எனக்கு அசைன்மெண்ட் இருக்குல்ல, 3 பேரை போட போறேன்ல, 4ஆவதா இவனையும் சேர்த்து போட்டுறேன். சரியா? நான் பார்த்துக்கிறேன் வீடு. ஓகே? காலையில உயிரோடு இருக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்டா. அவனுக்கு இவ்வளோ போடுங்கடா. நான் பார்த்துக்கிறேன். உண்மையிலேயே கை வச்சுக்கிறேன். விட்டு வேணாம். நான் பார்த்துக்கிறேன். யாரையா நீ எங்களோட கொண்டு வந்து போடுறாங்க? நல்லா அடிச்சிருக்காங்க. இவனும் கவர்மெண்ட் எடுத்து ஏதாவது போராட்டம் பண்ணியிருப்பான், அதான் நச்சுட்டாங்க. அப்படித்தானே தோழரே? என் கேர்ள் ஃப்ரெண்டை காரணம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். அவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு தப்பாக பேசினா இன்ஸ்பெக்டர். அடிச்சிட்டேன். என்னை தேடி எங்கள் அப்பா வந்தார். என் மேலே இருக்க கோவத்தில் அவரையும் அடிச்சிட்டான். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? கார்பரேஷன் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கார். அதான் பிரதர் பிரச்சனையே. இதே உங்கள் அப்பா ஒரு எம்பியாவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ, இவ்வளவு ஏன் நீ ஒரு பெரிய கட்சியோட சாதாரண கவுன்சிலர் மேனாக இருந்திருந்தா கூட நம்ம போலீஸ் அடிச்சிருந்துருக்கலாம். நம்மளை மாதிரி சாதாரணமானவங்க நியாயம் கேட்டால் இப்படி தான் அடி வாங்கியே சாகணும். அதிகாரத்தை எதுக்க முடியாது. அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் நடுவில் நம்மளாம் மாட்டிக்கிட்டு சாகுறோம் தோழா. நீங்களாம் என்ன பண்ணீங்க? அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும். அதையும் கேட்குறீங்கப்பா. எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வரத்துக்கு 2 பைபாஸ் இருக்குது. அதுவும் பத்தாதுன்னு சொல்லி புதுசாக ரோடு போட போகிறேன்னு எங்கள் வீடு நிலம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொன்னாங்க நண்பா. கொடுக்காத மனு இல்லை, பண்ணாத மறியல் இல்லை. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் சென்ட்ரல் மினிஸ்டர் எங்கள் ஊருக்கு வந்தார். அவரை பார்த்தாலாவது ஏதாவது நியாயம் கிடைக்குன்னு போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமே, ஏன் உலகத்துக்கே தெரியுமே. நடந்த பாம் பிளாஸ்டில் மினிஸ்டர் சேஃபு, மினிஸ்டரோட ஆளுங்களும் சேஃபு. எங்கள் கூட வந்த எங்கள் ஆளுங்க 8 பேர் ஸ்பாட்லேயே அவுட். அது மட்டும் இல்லை நண்பா, நடந்த பாம் பிளாஸ்டுக்கே காரணம் நாங்கள் தான் சொன்னாங்க. போராடின எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டாங்க. நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கோம், மீதி இருக்க ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஏன் இருக்காங்களான்னு கூட தெரியல. நம்மெல்லாம் தப்பா தட்டி கேட்டால் இப்படி தான். அதுக்காக நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு ஜடமாக வாழ முடியாதே தோழா. சுய அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. டேய் என்னடா பேசிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்க மாட்டீங்க? என்ன புரட்சி பேசுகிறீங்களா? அதனால தான் சாவ போகிறீங்க. என்கவுண்டரில் செத்ததில் பாதி பேர் உங்களை மாதிரி புரட்சி பேசின வந்தாங்க. அந்த புரட்சியில் நேரம் புல்லு முளைச்சிருக்கும். நான் வெளில இருந்து கேட்டே தான் இருப்பேன். எவனாவது மறுபடியும் பேசுனீங்க, பேசி பேசி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீங்க எது பண்ணாங்க? அதான் அனுப்பி வச்சிருந்தேன். நான் 12 வயசுல மைனர் ஜெயிலில் இருந்தப்போ 50 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிரைம் பண்ணேன். இன்னைக்கு ஐ எம் த ஓனர் ஆஃப் த லார்ஜஸ்ட் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா.
அந்த 50க்கும் அந்த பொசிஷனுக்கும் நடுவில் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். அண்ணே, ஏதோ சின்ன சபலத்தில் அந்த பொண்ணுட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தது, எப்படியோ மிஸ் ஆகி போயிடுச்சுண்ணா. தேடிக்கிட்டே தான் இருக்கோம், நீங்களே வந்துட்டீங்க. நானே எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கூட்டு வரேன். நான் இதில் டைரக்டாக இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சு நான் யாருன்னு தெரிஞ்சு நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா உன்னை என்ன பண்ணலாம்? பொண்ணுங்க கொஞ்சம் டைம். சார், சித்ராலயத்துலேருந்து பேசுகிறோம். ரூமில் ஆள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் சார். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து என்ஜாய் பண்ணலாம் சார். எப்போ சார் வரீங்க சார்? பாஸ்டர்ட் லாட்ஜில் ரூம் போட்டு ஹலோ என்கிட்ட கதை சொல்றியா? அண்ணா பொண்ணு அங்கே இல்லைண்ணே. அண்ணே வேணாங்க. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணே அந்த பொண்ணு இங்கே தானே இங்கே மிஸ் ஆயிடுச்சு. அண்ணே அந்த பொண்ணு ராம் ஒரு பையன் லவ் பண்ணுறானே, அவன் தான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு தப்பிக்க விட்டானே. இப்போ அந்த பையன் கூட நம்ம கஷ்டத்தில் தானே இருக்கான். அண்ணே பொண்ணு அங்கே இல்லைண்ணே. சொன்னா ஏய் போடி உள்ள போ. போ போய் உட்காரு. போடா வா வா வா. சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். அவர் தான் சார் என்கிட்ட அசிங்கமாக பேசினார். மிதிலா பாவம் சார், அவளை எப்படியாவது காப்பாற்றணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் மிதிலா மட்டும் காப்பாற்றுங்க சார். என்ன 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 வேணாலும் பண்ணிக்கோங்க சார், அவளை மட்டும் காப்பாற்றுங்க சார். சார் எப்படி நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்கன்னு தெரியுது சார். அதுக்கு முன்னாடி அவளை மட்டும் காப்பாற்றுங்க சார். சார் வேணும் இறங்கி கதவை தரேன். சரிங்க சார். இறங்குடா இறங்குடா இறங்குடா. இறங்கியா சார். நான் சாரை பற்றி கவலைப்படல சார். அவளை எப்படியே காப்பாற்றுங்க சார். சார் அவளை மட்டும் காப்பாற்றுங்க சார். நான் கண் எடுத்தது ஒன்றை சொல்றதுக்காக இல்லை, இவனுக்கு தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக. பயப்படாத, நான் உன்னை பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இன்னசென்ட்னு. அவன் ஒரு அரக்கண்டா, அவன்கிட்ட போய் எப்படி மாட்டின நீ? அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நான் உன்னை வெளியே கூப்பிட்டு வந்தேன். இன்னொரு தடவை அவன்கிட்ட மாட்டிக்காத. போ போ. ரொம்ப நன்றி சார். ம் ஏய் கதவை சாத்துக்கையா, வண்டி எடுங்க.
Mitu. Ram. Ram. Mitu. Ram. பயமா இருக்குடா. பயப்படாத. பயப்படாத. ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் இருக்கேன். வாங்கிட்டு போயிடலாம். கவலைப்படாத, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். கூட்டிட்டு போனோம்
என்னாச்சு? என்ன பிரச்சனை? யார் உன்னை கடத்தினா? நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்புனேன், பார்க்கலையா நீ? அவசரமாக கிளம்பி வர சொன்னியா? எனக்கு பதட்டத்தில் ஒன்றுமே புரியல. ஏய், என்ன தாண்டி ஆச்சு? ஒரு சின்ன பையரா, 14-15 வயசு இருக்கும். வைரல் ஃபீவர்னு எங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான். நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். என்னை பார்க்கும் போதெல்லாம் கேட்பான், அக்கா எப்போக்கா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுறது, எப்போக்கா என்னை வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், தம்பி 2 daysல போயிடலாப்பா. நேற்று நைட்டு கூட நல்லா தான் இருந்தானோ. ஆனால் காலையில் நான் டியூட்டிக்கு போகிறப்போ அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல. நான் போய் பார்த்தேன், உயிரோடு தான் இருந்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு காலையில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு மினிஸ்டருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. அதுக்கு அந்த பையனோட, அந்த சின்ன பையனோட ஹார்ட்டை தான் அந்த மினிஸ்டருக்கு வச்சிருக்காங்க. இது பற்றி எங்கள் டீனும் மினிஸ்டரோட பையனும் பேசுகிற வீடியோ தான் நான் அவனுக்கு அனுப்புனேன். நான் வீடியோ எடுக்கிறத ஒரு நர்ஸ் பார்த்துட்டான். எப்படியும் பிரச்சனை ஆகிடும் தெரிஞ்சுதான் நான் அங்கே கிளம்பும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ ஃபோனும் அந்த காலில் மிஸ் ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷன்ஸ் வைரல் ஃபீவர்னு சொல்லி அவன் பாடியை கூட அவன் அம்மா அப்பா கிட்ட கொடுக்கல. அவன் அம்மா அப்பா அழுதது கதர்னது அப்படியே கண்ணு முன்னாடி இருக்க மறுக்க முடியல. ஒருத்தனை கொண்டுட்டு அந்த மினிஸ்டர் பழிக்க வச்சிருக்காங்கடா. இதை பார்த்துட்டு நான் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா நான் டாக்டரா, நான் ஒரு மனுஷியாடா. என்னால அந்த பையனை காப்பாற்ற முடியலடா. எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கடா. ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த பையனை வாண்டடா இங்க கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்கடா. என்னை கடத்திட்டு போனாங்கல்ல, ஒருவேளை நான் திரும்பி வராமே போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஐத்தியம் பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாதடி. உன்னை இங்கே விட்டுட்டு நான் வெளியில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருந்தடி. எப்போ ஒன்று பார்த்தோன்னா அப்போ தான் உசுரே வந்துச்சு. உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? எனக்கே ஃபோன் பண்ண? அதான் எப்பயுமே உன் பின்னாடி உன் கசின் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பானே, அவங்க அப்பா கூட பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவியே, அவனுக்கு பண்ணியிருக்கலாம்ல? எனக்கு என் அம்மா அப்பாவுக்கு கூட கால் பண்ணணும்னு தோணலடா. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ தான் என் கூட இருக்கணும்னு தோணுச்சுடா. இது தோணும் உனக்கு 10 வருஷம் ஆச்சுல்ல? சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் நீ என் கூட அப்போல்லாம் நான் உன்னை பற்றி நினச்சதே இல்லை. நீ என்னை இங்கே விட்டுட்டு போன இந்த 2 hours நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் ராம். ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ.
என்ன சொன்ன? கேட்கல. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. என்னைவா? உன்னெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? நீ ராட்சசிடி. ஏன் சார் என்ன லவ் பண்ண மாட்டீங்களோ? பண்ண மாட்டேன். என்ன லவ் பண்ணாமல் வேற யாரை லவ் பண்ணுவியா? சின்ன வயசுலேருந்து யார் கூட இருக்காங்களோ அவங்கள தான் லவ் பண்ணுவேன். போடா. சரி, நீ தான் நான் லவ் பண்ணல. நான் இங்கே இருக்கேன், நீ கிளம்ப. என்னது? நீ போ. போவா? போவா? நீ போயிடுவேண்டி. போயிடுவேன். போட்டுமா? போடா. சரி, போகிறேன். காற்றில் ஆடும் வெண்பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய். காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானாய். என் ஆயுள் ரேகை நீ, என் இரவின் வெளிச்சம் நீ, உள் சென்று நானாயானாய் நீ. காற்றில் ஆடும் வெண்பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய். காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானாய். மழை மண் சேரும் நதிக்கரை சேரும் உயிருனை சேருமே. மனமிடம் மாறும் நிலை தடுமாறும் நெஞ்சங்கள் ஒன்றாகுமே. இதுவரை கனவுகள் மெய்யல்ல பொய்யேதான். பொய்களும் மெய்களாய் நீ எந்தன் பக்கம்தான். இனி தடையேது திரை கிடையாது அகமுனதாகுமே. இதழறியாது சுவை தெரியாது உடல்கள் நூலாகுமே. உலகமே தடை என்றால் வானமே பக்கம்தான். வானமும் சிறிதென்றால் போதும் உன் முத்தம்தான். காற்றில் ஆடும் வெண்பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய். காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானாய். என் ஆயுள் ரேகை நீ, என் இரவின் வெளிச்சம் நீ, உள் சென்று நானாயானாய் நீ. காற்றில் ஆடும் வெண்பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய். காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானாய். நடிச்சது வரைக்கும் அடையாம விட்டதில்லடா. ஒன்ன விட்ட மாட்டேன்டா. என்ன பண்ற மனுஷனாடா நீ? பெரிய பருப்புன்ற மாதிரி பேசிட்டு இருந்தல. என்ன பத்தி தெரியுமா? நான் அவளுக்காக என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியுமா அவனுக்கு? 10th படிக்கும்போது அவளை ஒருத்தன் வேணும்னு நடிச்சாரு. அப்பவே அவன் கையை உடச்சுவானா? உன்னை அப்படியே விட்டுருவானா? நாங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுதான்டா நீங்கள் இப்படிலாம் ஆடுறீங்க. நான் போய் போட்டு நீ போன
ஐயோ சார் 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 ஏய் ஏய் டோர் லாக் பண்ணாதடா தப்பு பண்றடா ஏய் சார் தூர வரடா இருக்காரு நான் ஹாஸ்பிடல் கூட்டி போய் வச்சிரலாம்டா புடியா புடியா என்ன தம்பி ஓடி விளையாடுறதுக்கு இது பார்க்க நினச்சியா? போலீஸ் ஸ்டேஷன். இப்போல்லாம் ராத்திரி உசுரோட உள்ளே போகிறவங்க பகலில் பணமாக தான் வராங்க. நீ இன்னும் ஏன் உசுரோட இருக்க தெரியுமா? உன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கே அந்த பொண்ணால தான். அது விளையாடுறது நம்ம ஏதோ வீடியோ எடுத்திருக்கு, அது எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருக்குன்னு தெரியல. அதெல்லாம் விசாரிச்சுட்டு பத்திரமா காலில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இங்கே பாருங்க, அந்த வீடியோவை நாங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனு இப்போ எங்ககிட்ட இல்லை, தொலைஞ்சு போச்சு. தேவையில்லாமல் என் டைம் வேஸ்ட் பண்ணாத. சொன்னால் கேளுங்க சார், உங்கள் மினிஸ்டர் தான் பொழைச்சிட்டார்ல, எங்களை விடுங்க சார். நாங்கள் அப்படியே போயிடுறோம். எங்களால் உங்களை எடுத்து எதுவும் பண்ண முடியாது சார். நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க, நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல சார். அந்த ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, நம்புங்க சார். அந்த ஃபோன் மட்டும் தொலைஞ்சு போகல, இப்போ ஒரு பையனும் பொண்ணும் தொலைஞ்சு போக போகிறாங்க. டாய், இவனை முடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கி வண்டியில் போடுங்க.
என்னடா பண்ண நாங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்களெல்லாம் வாழ விட மாட்டீங்கடா. ஒரு சின்ன பையனை கொண்டு ஆட்டை எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, மனுஷன் ஆளுங்களா? சங்கர்
பார்த்து எல்லாமே கான்டாக்ட் பண்ணிடுங்க. அப்படி அடிக்கலாம், அப்படி அடிக்கலாம். அடிச்சா அங்கே நீ எல்ஃபார்ம் மட்டும் கிளம்பி அப்படி விட்டு தகவல் கீழே உள்ள வச்சாச்சா? நல்லா தான் அப்படியே பேண்ட் அப்படியே வச்சுக்கலாம். பேண்ட் இப்படி பண்ண இப்படி கவருக்கா அப்படியே அப்படியே பண்ணு. ஏற போறாங்கல்ல ஆமா நீ நினைச்சா ஆக்டிவா உள்ள ஒரு ஆக்டிவா ஏறி உட்காந்து நீங்க பண்ண போறது அந்த வண்டி முன்னாடி போகுது அதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோதான். பாக்கி எல்லாம் போகாது.
இப்போ பிடிச்சிருக்கீங்கல்ல ஆர்டர் உதவி கேமராமேன் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா அவர் மட்டும் நம்ம அதுக்கப்புறம் கதைக்கு இந்த நேரம் நம்ம சொல்லாத போய்க்கலாம். நான் மைண்ட்ல சொல்றேன் அந்த நிஜமாவா இந்த கேப்ல என்ன பண்ணணும்னா போட்டு அட்லீஸ்ட் கொடுத்தாரு அப்பவே ஓகே ஓகே நான் என்ன கேட்குறேன் நான் பேச அவன் பார்த்தா ரைட் பண்ணுங்க. இப்ப போய் நீ பொசிஷன்ல நில்றா. வெயிட் ஸ்ரீராம், வெயிட் ஸ்ரீராம். பேரோட சொல்லுங்க. நெக்ஸ்ட் போ. சார் கண்ணை எடுத்துட்டீங்க பிடிச்சிங்க நல்லா வச்சிட்டீங்க. ஓகே ரொம்ப அடிக்காத எங்க இருக்கா அப்படின்னு கெஞ்சிருந்தேன். ஹீரோ பேசினா இருந்தார். ஹீரோ திரும்ப சார் சான்ஸ் இல்லை. எங்க வந்தாலும் சிக்கல்.